ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நிலா, அதாவது வெண்ணிலாவுக்கும் பசுபதிக்கும் பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க, விஜயை எப்படியாச்சும் நானே கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பேன். இடையில நீங்கள் பூந்து உங்களுக்கு இருக்கிற பகையால் விஜயை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னீங்க. அதனால் நானுமே ஒத்துக்கிட்டேன். ஆனால் விஜய் எப்படி கொலைப்பள்ளி போட்டு உள்ளே தள்ளுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த சமயத்தில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய தப்பு. இப்போது விஜய் என்னை எப்படி ஏற்றுப்பார், என்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு வெண்ணிலா பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பயங்கர கோவம் வெண்ணிலாவும் பசுபதியும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் நல்லா தான் கரெக்டாக தான் பிளான் போட்டேன், நீ தான் சென்டரில் குழப்பி விட்டுட்டேன், உண்மை எல்லாத்தையும் உளறி அவனை வெளியே கொண்டு வர வச்சிட்டேன், போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வெண்ணிலாவுக்கு பயங்கர கோவம் ஒரு கட்டத்தில் சட்டையை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் சட்டையை பிடிக்கல, சட்டையிலேருந்து கையெடு, என் சட்டையை பிடிச்சி கேட்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, போனா போச்சு, ஏதோ அப்பா அம்மா இல்லாத பொண்ணு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா என்னையவே நீ சட்டையை பிடிச்சி சண்டைக்கு வரியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அடிக்க போகிறாரு பசுபதி. பசுபதி பலார்னு ஓங்கி வெண்ணிலாவை அடித்ததும் வெண்ணிலா மேலேருந்து தவறி கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்ததும் எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ராகினிக்கு என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு, நான் அடிக்கணுன்னு தான்மா அடித்தேன், வேணும்னு எல்லாம் அடிக்கல, கீழே போய் விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வெண்ணிலாவுடைய மாமாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னையா எப்படி பண்ணிட்டேன், அவள் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாத உங்ககிட்ட பேசி சண்டை போட்டுட்டா, பேசி புரிய வைக்கிறத விட்டுட்டு இப்படி கீழே தள்ளி விட்டுட்டியா, அவளுக்கு எதான ஆச்சியா, நான் என்னையா பண்ணுறது, கொலைகேஸ் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரியா, அவளுக்கு எவ்வளோ செலவானாலையும் நான் பார்த்துக்கிறேன், அவளை தூக்குங்க, உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நான் அவளை அடிக்கணும்னு அடிக்கலை, வேணும்னு அடிக்கலை அப்படின்னு அவரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தலைகால புரியாமல் ஒரு மாதிரி பதற்றமோ ஆகுறாரு பசுபதி. இப்போ ராகினி இருந்துட்டு ரொம்பவே பதறாங்க. எல்லாரும் ஓடி என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி கீழே பார்க்க வராங்க. அப்பா என்னப்பா இவ்வளோ ரத்தம் வருது, தலையில் அடிபட்டு, ஒரு வேளை எதனா ஆயிடுச்சோ, செத்துட்டாலோ அப்படின்ற மாதிரி நம்ம ராகினி கேட்குறாங்க. இதை கேட்டதும் பசுபதி, அப்படிலாம் அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது, நீ மூச்சு இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு பசுபதி சொல்கிறாங்க. ராகினியும் மூச்சு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்பா இருக்குப்பா, மூச்சு இருக்குது, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு பசுபதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ தான் என்னைய தள்ளி விட்ட, உண்மையை சொல்லியா அப்படின்னு நம்ம வேண்டிலோடைய மாமா கோவப்படுறாங்க. பாரு, இப்போது கோவப்பட்டு என்ன ஆக போகிறதில்ல நம்பிராஜ், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது விஜய் அவளை தாலி கட்டிக்கல, கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு தான் அவள் தற்கொலை பண்ணிக்கினா அப்படின்னு நம்ம ஒரு வதந்தியை கிளப்பி விட்ருவோம். இங்கே பாரு, அவளுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் அவளை காப்பாற்றுறேன், நீ என் பேரை மட்டும் வெளியில் கொண்டு வராத, என்னை மட்டும் மாட்டி விட்டுடாதியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. முதல்ல முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ ஒன்று பேசி பசுபதியும் ராகினியும் அவரை சமாளிக்க வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே பாரியா, விஜய் தான் இதுக்கெல்லாம் காரணம், விஜய் கிடைக்காததுனால தான் இவ தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்ற உண்மையை மட்டும் நீ சொல்லு, பொய்யை மட்டும் மாற்றி மட்டும் எதுவும் சொல்லிடாதையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே இல்லை அப்படின்னா உன்னையும் சேர்த்து நான் மாட்டி விட்டுடுவேன், என் கூட சேர்ந்து தான் நீயும் வெண்ணிலாவும் விஜயை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படின்ற உண்மையை நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு அவர் மிரட்டினதும் இவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பயந்துக்கிட்டே பார்த்தீங்களா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு காரில் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. ராகினி எடுத்துக்கிட்டு ஏ வெண்ணிலா இங்கே பாரு, கண்ணை திறந்து பாரு அப்படின்னே சொல்லிக்கிட்டே கூட்டிகிட்டே போகிறாங்க. இதுக்கப்புறம் அவசர அவசரமாக டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு அட்மிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஐசியூக்கு. டாக்டரும் சிஸ்டர்ஸும் நேராக ஓடுறாங்க உள்ள. டாக்டர் அவங்களுக்கு எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க டாக்டர் அப்படின்னு வெண்ணிலோட மாமா அழுகுறாங்க. இருங்க ஒரு நிமிஷம், நாங்கள் உள்ளே போயிட்டு என்னாச்சுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. டாக்டர் உள்ளே போயிட்டு சிஸ்டர்ஸ்லாம் வெளியே வராங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கட்டுலாம் போகிறாங்க, அட்மிட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம், எதுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஆக்சிஜன்லாம் அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் வெளியே வர்றாங்க.
அப்போது உடனே ராகினியும் வெண்ணிலாவுடைய மாமாவும் என்னாச்சு டாக்டர் வெண்ணிலாவுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு. இல்லை தலையில் ரொம்ப பலமாக அடிபட்டிருக்கு அவங்களுக்கு, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ தான் ஸ்கேன் பண்ணோம், எதுக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை இப்போ தான் நான் பார்த்தேன் சிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதில் அவங்களுக்கு தலைக்கு நரம்புக்கு போகிற நரம்பு வந்து கட் ஆகிருக்கு, தலைக்கு போகிற மூளைக்கு. அது வந்து சரி பண்ணாதான் அவங்க வந்து உயிர் பழைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது வெண்ணிலாவுடைய மாமாவுக்கும் ராகினிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. வெண்ணிலாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பதற்றத்திலே இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போது வெண்ணிலாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க வெண்ணிலாவுடைய மாமா. ராகினி இருந்துக்கிட்ட அதெல்லாம் எதுவும் ஆகாது, டேடி இருக்காருல்ல பார்த்துப்பாரு, அப்பா இருக்காருல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே உன் அப்பா மேலே தான் ஆணுது, இப்போ வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்படிம்மா, அவளுக்கு மட்டும் எதனா ஆச்சு அப்படின்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க இருந்துக்கிட்டு அங்கே பாருங்கள் பதறாதீங்க, இருங்க நான் அப்பா கிட்டே பேசுகிறேன் அப்படின்ட்டு. அப்பா பாருங்கப்பா தலையில் அடிபட்டிருக்கான், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆள் வேற ரொம்ப வந்து கத்திக்கிட்டே கிடக்காங்க, ஏதாச்சும் பண்ணுங்கப்பா அப்படின்னு. அதுக்கு என்னம்மா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அது எவ்வளோ வேணால் செலவாயின்னு போகுது, போய் அந்த டாக்டர்கிட்ட நீ சொல்லு ஆப்ரேஷனை உடனே பண்ணிடலாம் அப்படின்னு பசுபதி சொல்கிறாங்க. ராகினி இது கேட்டதோ உடனே வந்து டாக்டர்கிட்ட, டாக்டர் நீங்கள் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க, எவ்வளோ டாக்டர் ஆகும் ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு கேட்டுட்டு, ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க, நான் அதுக்கான பணத்தை வந்து அங்கே கட்டிடுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வெண்ணிலாவுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு என்னுடைய மாமா ரொம்பவே வந்து பதவிட்டு இருக்காங்க. சார் எப்படியாச்சும் டாக்டர் அவளை காப்பாற்றிடுங்க, அவங்களுக்கு ஏற்கனவே ஆக்சிடெண்ட் ஆகி கோமாக்கு போய் ஸ்டேஜுக்கு பழைய நினைவுகள் எதுவுமே இல்லாமல் இப்போ தான் வந்து கொஞ்ச நாள் அவளுக்கு எல்லா நினைவுகளும் சுயநலவாக வந்துச்சு, திரும்பவும் இப்படி ஆயிடுச்சு டாக்டர், அவளுக்கு எதுவும் ஆகாதில்லை அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும் எங்ககிட்ட, அவள் ஏற்கனவே வந்து அடிபட்டு கோமாக்கு போய் வந்தவங்க அப்படின்னு வேற சொல்கிறீங்க, இப்போயும் தலையில் அடிபட்டுருக்கு, ஏன் சார் அவங்களுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்க முடியாதா, இதுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம், அவங்க உயிர் பழிப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றத ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களால் சொல்ல முடியும், எது ஒன்றும் தெளிவாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது வெண்ணிலாவுடைய மாமாவுக்கு, அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ராகினி இருந்துக்கிட்டு அதெல்லாம் எதுவும் ஆகாது, நம்ம பார்த்துக்கலாம், இருங்க டாக்டர் நீங்கள் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணுற வழியே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு டாக்டர் சீரியஸாக வந்து ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து வெண்ணிலா சீரியஸாக இருக்காங்க. இங்கே வெண்ணிலாவுடைய மாமா திரும்பவும் பசுபதிக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுக்கு மட்டும் ஏதானா ஒன்று ஆச்சு, அவ்வளோதான், உன்னை சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பாக நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு. என்னையா நான் இங்கே தானே சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், போலீஸ்க்கு போனா அப்படின்னா நான் மட்டும் இல்லை நீயும் சேர்ந்து தான் மாட்டுவேன், தெரியும்ல என்னை பற்றி அப்படின்னு மிரட்டுறாங்க. இதை கேட்டதும் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது பயத்தில் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு, விஜய்க்கு நம்ம அவ்வளோ துரோகம் பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி நமக்காக சப்போர்ட் பண்ண வருவாங்க, வெண்ணிலாவுக்கு எதனா ஒன்று அப்படின்னா எப்படி அவர் வருவார், நம்ம மூஞ்சில் கூட அவர் முழிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு ஆப்ரேஷன் போய்கிட்டே இருக்குது. இப்போது காவேரியும் விஜயும் ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக டேபிளெல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க. திடீர்னு காலையிலேருந்து சாப்பிடாததுனால நம்ம காவேரிக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால வாமிட் வந்ததும் விஜய்க்கு ரொம்பவே வந்து பதற்றமாயிடுது. என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைங்க ஒத்துக்க மாட்டேன், இந்த வாமிட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இப்படி காவேரி சொன்னதும் விஜய்க்கு நம்ம டாக்டரை பார்க்க போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், எப்பயும் போகிற வர வாமிட் தானே, வேணாம் விடுங்க அப்படின்னு. இல்லை நீ காலையிலேருந்து சாப்பிடாம போலீஸ் ஸ்டேஷன்லேயே என் கூடவே இருந்திருப்ப, அதனால தான் உனக்கு இப்படி ஆகுது, ஒரு மாதிரி டல்லாக இருக்க ஆள், நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா அப்படின்னு விஜய் கூப்பிடுறாங்க காவேரியை. காவேரி வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. விஜய் விடாப்பிடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது டாக்டரும் வந்து ஒன்றும் இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் எப்படி தான் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இவங்க காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது விஜய் ஒன்றும் இல்லை டாக்டர் அவளுக்கு சரியாயிடுச்சுல அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடுச்சு, நீங்கள் போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது விஜய் போயிட்டு காவேரி கிட்ட
என்ன காவேரி, நான் தான் சொன்னேன்ல உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காருன்னா காலையிலே கிளம்புன்னு சொல்லிட்டு, நீ எனக்காக அங்கேயே இருந்து இப்போ உன் உடம்ப வருத்திக்கிட்டு உனக்கு தான் கஷ்டம் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தான் ஒன்றும் இல்லை விஜய், நான் நல்லா தானே இருக்கேன், விடுங்க அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் பசுபதி ராகினி வெண்ணிலோட மாமா வெளியே பேசிக்கிட்டு இருக்க குரல் கேட்குது. விஜய், என்ன இவங்களோட குரல் இங்கே கேட்குது அப்படின்னு வெளியே வராங்க. என்னாச்சு விஜய் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இரு ஒரு நிமிஷம், வெண்ணிலாவோட குரல் மாதிரி கேட்குது, அதுதான் நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க, வெண்ணிலாவோட குரலா அப்படின்னு. அப்போ தான் அங்கே வெண்ணிலாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு அவங்க கண் விழிச்சு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சவுண்டு தான் அவங்களுக்கு கேட்குது. என்னாச்சு அப்படின்னு வெளியே வந்து பசுபதி வெண்ணிலாவோட மாமாவும் விஜய் வந்து கேட்குறாங்க. நீங்கள் எங்கே என்ன யாருக்கு என்னாச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்கிறாங்க. விஜய் இருந்துக்கிட்டு அங்கே இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்குறேன்ல, பதில் சொல்லுங்க அப்படின்னு. எல்லாம் உங்களால் தான் தம்பி, இப்போ வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தற்கொலை போயிட்டா இல்லை, மேலேருந்து அவள் நீ கிடைக்கல அப்படின்றதுக்காக குதிச்சுட்டா, அவளுக்கு தடையில் அடிபட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கா அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. யோ, என்னையா சொல்கிற, நீ என் மேலே என்ன பழிய போடுற, நான் என்னையா பண்ண அவளை அப்படின்னு. ஆமாம், நீங்கள் தான் அவளை காதலிச்சு ஏமாச்சிட்டிங்க, இதனால தான் அவள் நீங்கள் கிடைக்கலன்ற ஆத்தத்தில் மேலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதான் விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. நம்ம காவேரி அங்கேருந்து வெளியே வராங்க. காவேரிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அதிர்ச்சி ஆவாங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்த்திங்களா அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள் தங்கி, எங்கே சைலண்ட்டாக போகிறீங்க, நீங்கள் ஒரு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அவர் பயங்கர கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்காங்க வெண்ணியுடைய மாமா. பசுபதி இருந்துக்கிட்டு நல்லாவே நடிக்கிறையா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது விஜய் அங்கேருந்து காவேரி கிட்ட வந்துடுறாங்க. என்னாச்சு விஜய், ஏதோ என்ன சண்டை போட்டுட்ருக்காரு, என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு. வெண்ணிலாவுக்கு அடிபட்டுருச்சான் அப்படின்னு. மேலேருந்த வக்கீல குதிச்சுட்டாலாம், நான் கிடைக்கலன்ற கோவத்தில் தான் ஆத்திரத்தில் தான் மேலேருந்து குதிச்சிட்டான்னு அந்த ஆள் என்னமோ கத்திக்கிட்டு இருக்கா. நீ நடு காவேரி, நம்ம போகலாம், இதெல்லாம் நம்ம பெருசாகவே எடுக்க தேவையில்லை, அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம், அதுக்கான ஆதாரம் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, நான் தான் என்னால் தான் வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அந்த ஆள் ஏதோ உளாரிக்கிட்டே இருக்காங்க, நீ நடு காவேரி நம்ம போகலாம் அப்படின்னு. இது கேட்டதும் காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.